போன வாரம் ஃபுல்லாக எலிமினேஷன் சேம்பரில் இது நடக்கலாம் அது நடக்கலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம யாருமே இந்த ஒரு சம்பவம் நடக்கும்னு துளி அளவு கூட எதிர்பார்க்கல. அதுதான் ஜான் சீனா ஹீலாக மாறினது. அதாவது ஜான் சீனா வில்லனாக மாறிட்டாரு. நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஜான் சீனா கோடி ரோட்ஸை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி அது மூலமாக ராக்கு கூட இணைஞ்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் ஜான் சீனா அவரோட சோலை அவரோட ஆன்மாவை ராக்கு கிட்ட விற்று ராக்கோட அடியாளாக மாறிட்டாரு. ஜான் சீனா வில்லனா அவரோட கரியரில் மாறுவான்னு யாருமே துளி அளவு நினைக்கல. அதுலேயும் முக்கியமாக இந்த வருஷம் WWE ஜான் சீனாவோட கடைசி வருஷம். இந்த வருஷத்துக்கு அப்புறமா ஜான் சீனா WWE திரும்ப வரப்போறது கிடையாது. அவரு ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஜான் சீனா எல்லாருக்கும் பிடிச்ச, முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாவே ரெசில் பண்ணி அப்படியே ரிட்டையர்ட் ஆகி போயிருவாருன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதனாலேயே யாரோட மனசுலையும் ஜான் சீனா வில்லனா மாறுவாருன்னு துளி அளவு கூட தோணி இருக்கவே செய்யாது. ஆனா ஜான் சீனா போங்கடா நீங்களும் உங்க ஹீரோவும், நான் வில்லனா மாற போறேன், நான் வில்லன்டா அப்படின்னு சொல்லி வில்லனா மாறிட்டாரு. இது உண்மையிலேயே ரெசல்மேனியா 41 எக்ஸ்பெக்டேஷன்ஸை வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜான் சீனா வில்லனா மாறினதுக்கான காரணங்கள் எதெல்லாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கான முதல் காரணம் ரெசல்மேனியா 41 இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்காக தான். என்னதான் ரெசல்மேனியா 41ல ஆல்ரெடி கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின், சிஎம் பங்க், செத் ராலின்ஸ், ஜே யூசோ மாதிரியான நிறைய ரெஸ்லர்ஸ் இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் ரெசல்மேனியா 41ல மிஸ் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. முக்கியமா லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியா 40 பயங்கரமான ஹிட். இன்னும் சொல்ல போனா இதுவரைக்கும் நடந்த ரெசல்மேனியாஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசல்மேனியாவா லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியாவை சொல்றாங்க. அப்படி ஒரு ரெசல்மேனியாவை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வருஷத்தோட ரெசல்மேனியாவுக்கான எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு WWE ஃபுல்ஃபில் பண்ணப்படாமலே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல தான் WWE ஜான் சீனாவை வில்லனா மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது ரெசல்மேனியா 41ல கோடி ரோட்ஸும் ஜான் சீனாவும் ரெசில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். ஆனா ஜான் சீனாவும் நல்லவர், கோடி ரோட்ஸும் நல்லவர் அப்படிங்கிறதுனால அந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு ஓரளவு கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பார்த்தோம்னா ஜான் சீனா ஒரு வில்லன். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2003 வருஷத்துல இருந்து 2025 வருஷம் வரைக்கும் ஜான் சீனா ஃபுல்லா ஹீரோ கேரக்டர் தான் பண்ணிருக்காரு. ஹீல் டர்ன் பண்ணனதே இல்ல. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறமா ஜான் சீனா முதல் முறையா வில்லனா மாறினாரு. சோ ஜான் சீனா வில்லனா மாறினதுக்கான மிக முக்கியமான காரணம் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான் சீனாக்கு நடுவுல நடக்க போற அந்த மேட்சை இன்னும் அதிகமா இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறது. ஆக்சுவலி நிறைய புது WWE ரசிகர்களுக்கு பழைய ஜான் சீனாவை பத்தி தெரியல. 2003க்கு முன்னாடி ஜான் சீனா WWE ஒரு வில்லனா தான் அறிமுகமாகி கொஞ்சம் வருஷத்துக்கு வில்லனாவே வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவரோட கேரக்டர் ஒரு தக் கேரக்டர், தக்னாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. அவரோட தீமே பாத்தீங்கன்னா பயங்கர வில்லத்தனமா இருக்கும். ஜான் சீனா அந்த டைம்ல பண்ணாத என்டர்டெய்னிங்கான விஷயங்களே கிடையாது. ரொம்பவே மோசமா, ரொம்பவே கேவலமா நிறைய விஷயங்களை பேசுவாரு. ஆப்பனண்ட போட்டு வறுத்து எடுப்பாரு. வாயில பேசுறது மூலமாவும் சரி, அடிக்கிறது மூலமாவும் சரி, ஆப்பனண்ட கதிகலங்க வச்சிருவாரு. ரொம்பவே வித்தியாசமான கேவலமான விஷயங்களை எல்லாம் பண்ணி ஆப்பனண்ட ரொம்பவே அசிங்கப்படுத்துவாரு. எப்படி சொல்ல, ஒரு ஃபுல் ப்ளோனான ஒரு ரொம்பவே மோசமான தரங்கட்ட வில்லனா பாத்தீங்கன்னா ஜான் சீனா இருந்தாரு. உதாரணத்துக்கு மங்காத்தா அஜித் மாதிரி ஜான் சீனா பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு வில்லனா இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு 22 வருஷமா அவரு எப்பவுமே பாத்தீங்கன்னா பேபி ஃபேஸா ஹீரோவாவே WWE காமிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அவர் ஒரு லெஜெண்ட் ஆனாரு. 15-16 தடவை சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்ணாரு. எல்லாமே இருந்திருந்தாலும் ஜான் சீனாவோட அந்த பழைய வில்லத்தனத்தை எப்படியாவது ஒருக்காவது திரும்ப பாத்திர மாட்டோமோ அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்திருக்கு. அதுவும் ஜான் சீனாவோட கடைசி வருஷத்துல நடந்திருக்கு. இனிமே ஜான் சீனா கட் பண்ண போற ப்ரோமோஸுக்கும் செக்மெண்ட்டுக்குமான அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஜான் சீனா வில்லனா மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். அடுத்த மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதுக்காக 22 வருஷமா ஜான் சீனா WWE ஹீரோவாவே இருந்தாரு, ஏன் அவரு வில்லனா மாறல அப்படிங்கிறது தான். பல வருடங்களா ஜான் சீனா தான் WWE கம்பெனியே சுமந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஜான் சீனாவுக்கு ஏகப்பட்ட டி-ஷர்ட்ஸ், மெர்ச்சன்டைஸ் எல்லாம் விற்கும். அது மூலமா WWEக்கு ஏகப்பட்ட காசு. ஜான் சீனாவை பார்க்கறதுக்காகவே குழந்தைங்க வருவாங்க. குழந்தைங்க வந்தாங்கன்னா வேற வழி இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட வருவாங்க. WWEக்கு டிக்கெட்ஸ் வேற லெவல்ல வித்து தள்ளும். இந்த மாதிரி நிறைய ஃபைனான்சியல் ரீசன்ஸ் இருந்துச்சு. WWE நினைச்சாலும் அவங்களால ஜான் சீனாவை வில்லனா மாத்த முடியாது. வில்லனா மாத்தினாங்க அப்படின்னா ஜான் சீனா மாதிரி ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் ஒரு 15-16 வருஷமா ஜான் சீனா தொடர்ந்து ஹீரோ கேரக்டரை பண்ணி WWE சுமந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ 2025ல நிறைய விஷயங்கள் WWE மாறி இருக்கு. இப்ப பார்த்தோம்னா WWEக்கு கோடி ரோட்ஸ் கிடைச்சிட்டாரு. கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நிறைய சின்ன பசங்களே ரசிகரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. சோ அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜான் சீனாவை ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல பேபி ஃபேஸா இருக்கிறாரு. இந்த டைம்ல WWEயால ஜான் சீனாவை வில்லனா மாத்திர ஒரு முடிவை எடுக்க முடியும். இப்போ இல்லனா எப்பவும் இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா WWE ஃபைனலா ஜான் சீனாவை வில்லனா மாத்துனாங்க. இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் தரமான பல சம்பவங்கள் நடக்க போகுது. WWE பாக்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா சத்தியமா ரொம்ப நாளா கம்மியா
கம்மியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து பல வாரமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை அடிச்சு விட்டு ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. இனி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ராஸ் மேக்டவுன் எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்புறோம். அன்பார்ச்சுனேட்லி இந்த வாரம் நடந்த ரா எபிசோட்ல ஜான்சினா வரல. அவர் இனிமே வந்தார் அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ரெசல்மேனியாவுக்கான பில்டப் சூப்பரா இருக்கும். அடுத்து ஜான்சினா, கோடி ரோட்ஸ், ராக்க வச்ச செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வரணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரெசல்மேனியா 41 ஒரு மஸ்ட் சி ரெசல்மேனியாவா மாறும். ஜான்சினாவோட ஹீல் டர்ன் பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.